இந்த நாடு காப்பாற்றப்படணும், மக்கள் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்தியா கூட்டணியில் சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவசியத்தில் சேர்ந்தார். சேர்ந்ததுனால இந்த மாதிரி கட்சிகள்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்ததுனால என்ன பலனுக்குன்னா, அட்லீஸ்ட் ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது இந்த இந்தியா கூட்டணி பெற முடிஞ்சது. அரசியலில் வந்து தேர்தலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆம் ஆத்மி கட்சி 2014 தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 25 தொகுதிகளை நாங்கள் போட்டியிட்டதோட எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் சராசரியாக பெற்றிருக்கிறோம். நானே ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிட்டு பெற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து தேர்தல்களில் போட்டியிடலை. இப்போ தேர்தலில் இந்தியா முழுக்கவும் இந்த ஆம் ஆத்மி கட்சி எல்லா மாநிலங்களையும் தேர்தலில் போட்டியிடுறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வட மாநிலங்கள்லாம் இந்த இந்தியா கூட்டணியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி இருந்தது. கட்சி முக்கியமாக, நாடு முக்கியமான, நாடு தான் முக்கியம். பல கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்த கட்சிகள்லாம் இருந்தாலும் கூட தமிழக முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார் என்று எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக எங்களுடைய தலைவர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு வரும். தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி கட்சிக்கு சவுத் இந்தியாவுக்கே ஒரு ஓப்பனிங் தமிழ்நாட்டில் கிடைக்க இந்த தடவை வாய்ப்பாக இருக்குது. அந்த ஓப்பனிங்கை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி வைப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து பெரிய அளவில் இப்போ என்ன அனைத்து நிறைய கட்சிகள் வந்துட்டதுனால பெரிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பெரிய கட்சிகள் இன்றைக்கி தன்னுடைய சீட்டுகளுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முடிவடையலை. ஏன்னா தேர்தல் வந்து நாமினேஷனை 30ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது. தாமதமாக கடைசி நேரம் வரைக்கும் கூட கூட்டணிகள், சீட்டுகள் இதெல்லாம் முடிவுக்கு வர்றதெல்லாம் இருக்குது. அதனால நாங்கள் இதை வந்து தாமதமாக நாங்கள் நினைக்கல. அதனால நாங்களும் பேச்சுவார்த்தை நடைபெறும். எங்களுடைய மேல் தலைவர்கிட்டலாம் நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக வருவார். தேர்தலில் இந்த மாதிரி எங்களுக்கு சீட்டுகள் கொடுக்கப்பட்டால், எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் எல்லா தலைவர்களும் பஞ்சாப் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் வருவாங்க. அப்படி கிடையாது. இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். கட்சிக்காரர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். தலைவர்களுக்கும் உற்சாகமாக இருக்குங்கிறத சொல்ல வர்றேன். இது தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியும் அப்படி தான் நிற்கும், காங்கிரஸும் அப்படி தான் நிற்கும். அப்படிங்கிறப்போ ஆம் ஆத்மி கட்சியும் தேசிய கட்சி. அது ஏன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கிய தேசிய கட்சிகள் ஆம் ஆத்மி கட்சி ஒரு தேசிய கட்சி. அதனால் கண்டிப்பாக துடைப்போம் சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம். எப்படி என்ன குறைவாக இருக்குன்னு என்னதை கண்டீங்க நீங்கள்? நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், விவசாய மாநாடுகள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் தொடர்ச்சியான இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து அறிக்கைகள், போராட்டங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், நடைபயணம் வரைக்கும் நான் போயிருக்கிறேன்.